தற்பொழுது நம் திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் என்ற கிராமத்தில் தான் இருக்கிறோம். அதாவது கன்னடம், தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 150ற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள நடிகர் திரு மோகன் சர்மா ஐயா அவர்கள் தான் தற்போது நம்ம இருக்கிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 படங்கள் மேல நடிச்சிருக்கீங்க. இப்போ உடல்நலம் உங்களுக்கு எப்படியா இருக்கு? பரவாயில்ல. இப்ப நீங்க இந்த முதியோர் இல்லத்துல வந்து இப்ப நீங்க இருக்கீங்க. இது எதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா? நான் 20 படம் எடுத்தேன். அதுல வந்து 2 படம் வந்து நிறைய அவார்டுகள் வாங்கின படங்கள். ஒண்ணு கிராமம், நம்ம கிராமம். அது ரெண்டுமே வந்து நேஷனல் அவார்டு. 2 நேஷனல் அவார்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பெஸ்ட் பிலிம் அவார்ட்லாம் வந்து. ஆனா அவார்டு வந்து நல்ல பேர் வந்து எல்லாமே ரெக்கக்னிஷன் நல்லா கிடைச்சது, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப திண்டாடி போயிட்டேன். நானே வந்து அமௌண்ட் செலவு பண்ணி நானே பணத்தை போட்டு கடைசியில நானே தான் ரிலீஸ் பண்ணி அதுல எனக்கு பெரிய நஷ்டம். படத்தை ஆரம்பிக்கும் போது சிட்டி யூனியன் பேங்கோட ஷேர்ஸ் அது 50-60 லட்சம் ரூபாய் பட்டம் ஷேர்ஸை ஃபுல்லா வித்து தான் படத்தை ஆரம்பிச்சேன். என் படத்தை கூட தான் படத்தையே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து 1.5 கோடி ரூபாய் வாங்கி படத்தை எப்படியோ முடிச்சேன். ரிலீஸ் பண்றத நிறைய நானே படத்தை கொடுத்து எல்லா தியேட்டரும் ரிலீஸ் பண்ணேன். அதுல பெரிய லாஸ் ஆகிடுச்சு. நல்ல படம் எடுத்தேன். ரெகக்னிஷன் எல்லாம் கிடைச்சது. நேஷனல் ரெகக்னிஷன் கிடைச்சது, அவார்டு கிடைச்சது, பெஸ்ட் பிலிம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு வந்து ரெவன்யூ பாயிண்ட் அது 0. அதுல கடைசியில ஒரு சர்ஜரி வரை ஆகி போச்சு. பாத்தீங்களா, காலில் அக்கிலஸ் ஹீல் அதுல வந்து ஒரு ஸ்பரம் பாரு, அந்த ஸ்பரம் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு சர்ஜரி, அதுல 4-5 லட்சம் ரூபாய் அது செலவாகிடுச்சு. அது மாதிரி நினைக்காம நான் எதிர்பார்க்காம நிறைய செலவுகள். என்னோட மாத்திரை மருந்துகள் அதுவே வந்து மாசத்துக்கு 35,000-40,000 ரூபாய். அதுக்கு கூட கையில துண்டு இல்லாம ஒரு நிலைமை வரவே, இந்த இடம் வந்து நான் ரோட்டரி கிளப் பிரசிடண்டா இருக்கிறேன். இந்த இந்த இடம் வந்து நிறைய பேர் இதுல ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ரோட்டரியில இருக்கிற மெம்பர்ஸ் நிறைய பேர் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த இடம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நந்தியம்பாக்கம்ங்கிற இடம், ஒரு சின்ன கிராமம், பூமிக்குடிக்கு பக்கத்துல. அதனால எல்லாருமே சொன்னாங்க, நீங்க இங்க போயிருக்க, உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரோம், உங்களுக்கு நீங்க இருக்கிற நிலைமையில வந்து அங்க போய் இருக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர்னாங்க. வந்துட்டேன். வேளா வேலைக்கு சாப்பிடுறேன். டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் எல்லாம் இருக்காங்க, ஹெல்பர்ஸ் இருக்காங்க. எப்போ கூப்பிட்டாலும் ஆள் வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க. வேளா வேலைக்கு சாப்பிடுறேன். இதுதான். இப்ப நீங்க ஒரு 150 படங்களுக்கு மேல் நடிச்ச ஒரு சக்கரவர்த்தியா இருந்தீங்க. இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. சம்பந்தமா முதலமைச்சர் அவங்க யாராவது பாக்குற ஐடியா இருக்கா? முதலமைச்சரை பாக்குறதுக்காக மனு கொடுத்துருக்கேன். ஒரு அப்பாயம் கூட எனக்கு அவர் ரொம்ப நல்லவர். அதாவது விஜய் பற்றி எனக்கு அவரை வந்து ஒரு சுமார் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல எனக்கு தெரியும். ரொம்ப தங்கமான மனுஷன். அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படி ஒரு முதலமைச்சர் அமைந்ததே வந்து தமிழ்நாட்டோட செய்த புண்ணியம், பெரிய பாக்கியம். அதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரை நான் பார்க்கணும், உங்க நேரம் வந்து சந்திக்கணும்னு ஒரு மறு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பதில் வரல. சொன்னப்பா ஐயா, இப்ப இங்க நீங்க ஐயா வந்திருக்கீங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஐயா தொடர்பு கொண்டு பேசினாங்க? உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது உங்களை பேசினாங்க ஏதாவது? என்னோட குடும்ப உறுப்பினருக்கு யாரும் கிடையாது. எனக்கு ஒரே புள்ளதான். அவன் வந்து ஜெர்மனில நல்ல வேலையில் இருக்கான். அவன் என்கிட்ட கேட்டான், அப்பா நான் இங்க இருந்து பாத்துக்குவா, நான் இங்கே இருக்கேன் கேட்காம கேட்டான். இல்லப்பா, உனக்கு நல்ல ஃபியூச்சர் உனக்கு. அவன் வந்து எம்பிஏ, எம்டெக் எம்பிஏ நல்ல ஹைலி குவாலிஃபைட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் கம்பெனில. அந்த கம்பெனிக்காரங்க வந்து அவனோட குவாலிஃபிகேஷனுக்கு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, அவங்க பர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆகி அவரை வந்து யூரோப்பியன் இதுல வந்து ஹெட்டா போட்டிருக்காங்க. அப்போ அவன் பெர்லின்ல தான் அவனுக்கு ஹெட் குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவரும் ஒய்ஃபும் அங்கே வேலை பண்றாங்க. அதனால அவனுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. அங்க போய் வேலை பார்த்துக்கோ, பாருங்க, உண்மையிலேயும் பாருங்க, உன் லைஃப் பார்த்துக்கோ, என்னோட கடமையை செஞ்சாச்சு, நான் எங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சுட்டேன். நான் தனியா தான் இருந்தேன். ஆனா இந்த மாதிரி சில செட்பேக்ஸ் எல்லாம் வரவே, இனிமே தனியா இருந்தா முடியாதுன்னு சொல்லி உணர்ந்துதான் இப்போ வந்தேன். இப்போ நடிகைகள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு பேசி ஏதாவது ஹெல்ப் பண்றதா சொன்னாங்க?
ரஜினிகாந்த் அவருக்கு நான் பெரிய ஒரு கும்பிடு போனதும் அவர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி வந்து நேரத்துல, அதாவது ஃப்ரெண்டு நீடு ஃப்ரெண்டு நீடுப்பாங்க. தேவை எப்பயோ எப்ப நமக்கு தேவையோ அப்ப நமக்கு உதவி பண்றவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. அவர் எனக்கு வந்து போன் பண்ணி என்ன 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 கேள்விப்பட்டேன், உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னாரு. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேன். 1,00,000 ரூபாய் இம்மிடியா போட்டாரு. அது பெரிய எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் ஒரு கடவுள் மாதிரி அந்த நேரத்துல வந்துட்டு என்னோட என்னோட அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்கல, அதை காப்பாத்துறவரே அவர்தான். அதுல இல்லைன்னு எனக்கு சொல்ல முடியாது. அதனால அவருக்கு நான் அவரும் அவரோட குடும்பமும் ரொம்ப ரொம்ப நிறைய வருஷங்கள் இன்னும் பல வருடங்கள் அவங்க வந்து நல்லா இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது நான் அந்த ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. தற்போது பார்த்திருப்போம். அதாவது 150 படங்களுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பல மொழிகளில் நடித்த நடிகர் திரு மோகன் சர்மா அவர்கள் தான் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் அருகே உள்ள நந்தியம்பாக்கம் கிராமத்தில் அதாவது ஜெயின் சமூகத்திற்கு சொந்தமான அந்த ஹோமில் வந்து தற்போது இருக்கிறார். மேலும் இவருக்கு அதாவது மருத்துவ செலவிற்கு முதலமைச்சரையும் சந்திக்க மனு அளித்திருக்கிறார் என்பதை தற்போது நம்மிடம் பகிர்ந்துள்ளார். உரிய முறையில் அதாவது தமிழக அரசு உடனடியாக ஐயா அவர்களுக்கு உரிய முறையில் ஒரு நல்ல ஒரு மருத்துவ முறையும் அதே போன்று அவர்களுக்கு உதவி செய்யும் என எதிர்பார்க்கிறோம். சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகன்.